மாவட்டத்தினுடைய கிரிக்கெட் சங்கம் சம்பந்தமாக பொதுமக்களிடத்திலும் சரி, விளையாட்டு வீரர்களிடமும் இருந்தும் சரி, அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சிக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. என்ன புகார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேக ஆரோக்கியத்திற்கும் தேச ஆரோக்கியத்திற்கும் தான் இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டில் சாதி மதம் பார்க்கக்கூடாது, அதுதான் விளையாட்டு. ஆனால் இங்கே புதுக்கோட்டை மாவட்ட கிரிக்கெட் சங்கம் என்பது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு என்பது வீரர்களிடத்திலிருந்து நம்முடைய இயக்கத்திற்கு புகார் வந்திருக்கிறது. அதாவது இன்றைக்கு வீரர்கள் தேர்வு என்பது எதன் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தகுதியின் அடிப்படையிலே நடக்க வேண்டும். ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்காருன்னா அவர் எத்தனை போட்டியில் கலந்துருக்காரு, எத்தனை விக்கெட் எடுத்திருக்காரு, எத்தனை ரன் எடுத்திருக்கிறாரு, அவருடைய விளையாட்டினுடைய தகுதி என்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த விளையாட்டு வீரருங்கிறது தேர்வு பண்ணணும். ஆனால் இங்கே எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு வீரர்கள்கிட்ட இருந்து நமக்கு புகார் வந்திருக்குன்னா, அவருக்கு ஏவலாகவும் அந்த கிரிக்கெட் சங்க தலைவருக்கு ஏவலாகவும் எடுபடியாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதில் பொறுப்புக்கு வர முடியும், வீரர்களாக இருக்க முடியும் என்பது போல்தான் இந்த கிரிக்கெட் சங்கம் என்பது, மாவட்ட கிரிக்கெட் சங்கம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது விளையாட்டு என்பது வெறும் விளையாட்டு கிடையாது. நாங்கள் இன்னைக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியருக்கும் சரி, சம்பந்தப்பட்ட மந்திரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாநிலத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஃபண்டு, அதாவது பணம் முறையாக இந்த கிரிக்கெட் சங்கத்தில் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். ஒன்று, இன்றைக்கு தேசிய அளவில் சரி, மாநில அளவிலும் சரி, ஒரு மாவட்டத்திலிருந்து எத்தனை பேர் தேர்வாகி போயிருக்கிறார்கள், அப்படி போகவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்பதையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்றால், ஒரு கிரிக்கெட் சங்க மாவட்ட செயலாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சுழற்சி முறையில் வர வேண்டும். அது அந்த இடத்தில் ஒருவரே இருந்து கொண்டிருந்தால் அது ஆதிக்கத்துக்கு வழிவகுக்கும். அதற்காகத்தான் சொல்லுகிறோம், ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு சுழற்சி முறையில் அந்த சங்க செயலாளரை மாற்ற வேண்டும். தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அதே மாதிரி வீரர்களை அடையாளம் காண்பது எப்படி அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கிராமப்புறங்களிலே பல்வேறு இடத்தில் கிரிக்கெட் போட்டி என்பது